லாலோ அரவணையாய் ஆயரே வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். பாட்டு வந்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கணும், எந்த விதத்துல திஸ் ரெசிபி would be அப்படின்னு. அந்த பாட்டு கூட எங்க குருநாதர் ஸ்ரீ கோடிலிங்கம் ஐயா சொல்லி கொடுத்த பாட்டு அது, பெரியாழ்வார் பாசுரம். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஸ்ரீரங்கம் கோவிலோட ஒரு பிரசாதம் which we have not in fact சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அதுதான் பண்ண போறேன் இன்னைக்கு. வெரி குட். ஸோ என்ன இன்னைக்கு அது பேர் ஜீரா. ஓ, அது அதுக்கு such a simple one. அதுக்கு the ingredients ஒரு கப்பு ரவை, அதே மாதிரி ஒரு கப்பு கல்கண்டு, ஒரு கப்பு வெல்லம், ஆல் ஈக்குவல் குவான்டிட்டி. அப்புறம் நெய் நல்லா நம்ம இஷ்டம் தான், ஏன்னா நெய் வறுக்கிறதுக்கு. அப்புறம் நாசித்தை நிறையவே போடுவேன். அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம். இதுக்கு பிரசாதங்கிறதுனால there is no கல்கண்டு, சாரி முந்திரி பருப்பு, திராட்சை எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் நத்திங். அதுதான் அது. இது ஜீரான்னு பேரு. இது பெரிய ரவையில எடுத்துக்கிறது. அது No, not fine. It's better to take the bigger one. அப்பதான் அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். Fantastic. இது மோரோவர் ஸ்ரீரங்கத்துல எந்த பிரசாதம் பண்ணினாலும் they do it in mud pot. அது சாதாரணமாக திருப்பதி கோயிலில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பொங்கல்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக பிரசாதம் வருமே, எல்லாம் உடச்சி வரும். அப்புறம் அவ்வளோதான் தே கண்டெம் தட் பாட். அதே மாதிரி அண்ட் ஜலேபி திருப்பதியில் பண்ணுறா, முரத்தில் பண்ணுறா, அவ்வளோதான், அதோட சரி. அதே மாதிரி இங்கே எல்லாமே தே மேக் இட் ஒன்லி மண்பானை. சரி, எவ்வளவு நேச்சுரல் இது பாரு. கல்கண்டு நேச்சுரல், அது ரிஃபைண்ட் சுகர் இல்ல. அதே மாதிரி வெல்லம், ரஸ்டிக் எல்லாம் அது மாதிரி தான் பண்றா. ஸோ அதுதான் இன்னைக்கு சுவாமி கிருபையில நான் பண்ண போறேன். இதுக்கு முதல்ல நெய்யை போட்டு சாத்துறேன். சுவாமிக்கு பரம் நம்மளே சாத்துறப்போ சுவாமிக்கு எவ்வளவு ஆசையா நம்ம பண்ணணும். இதுல இதுக்கு ஒரு கப்புனாக்க 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு. ஆமா 2 கப்போட கொஞ்சம் குறைவா போட்டா கூட போறோம், ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் இளகிக்கும். அதனால சரி, இதை இப்போ வறுத்துக்கிறேன் நான். சரி, வெரி நைஸ். கொஞ்சம் என்ன அந்த ஒரு வாசனை வரணும், கலர்லாம் மாற வேண்டாம். கொஞ்சம் அந்த ஒரு இது ரவை கலர் எப்படியோ அதை விட கொஞ்சம் மாறணும். இட் ஷுட் பி டன் இன் தி மிடில். இந்த மாதிரி ஃப்ளேம் தான், ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் பொறுமை வேணும் ராகேஷ், எஸ்பெஷலி ஃபார் யூ. ஆமா, பொறுமையா தான் பண்ணணும். எல்லாமே சமையலே பொறுமையா தான் பண்ணணும். இது இன்னும் பொறுமையா பண்ணணும். அது இந்த சுடு தண்ணி இப்போ வெந்நீர் கொதிக்க வச்சிருக்கோம் பாரு, அதெல்லாம் ஊத்துறதுலாம் should do it really slowly. ஆமா அது இது கொஞ்சம் அந்த வாசனை லைட்டா அந்த அரோமேட்டிக் வந்த உடனே you can start தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுடலாம். சோ அதுக்கு அப்புறம் தான் you add the அது அந்த பதம் நான் சொல்றேன் பாரு. சரி, எப்போ அதை இது பண்ணணும்னு. அதனால கொஞ்சம் லைட்டா மாறி அந்த பாலிஷ் வந்திருக்கு பாரு. இப்போ இந்த ஜலம் கொஞ்சம் இருக்கு, அதை குறைச்ச தீல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். உட்காந்து அப்படியே கொட்டக்கூடாது. அப்பா இது நம்ம உப்புமாக்கு பண்ணுறப்பே கூட அப்படித்தான். இது சல்லுன்னு கொட்டினேன்னு வச்சுக்கோ, மேலே மொத்தம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடும். அப்புறம் வேணா பார்த்து ஊற்றிக்கலாம், பிகாஸ் இதெல்லாம் ஊற்றுறோம்ல. ஸோ ரஃப்லி இது 1 கப்பு ரவைன்னா 2 கப்பு கொதிக்கிற தண்ணி. ஓகே. எந்த ஸ்டேஜ்ல நீ அந்த கல்கண்டு வெல்லம் இது நல்லா வெந்துடணும். அது கையில எடுத்தா ஒட்டாம வரும் ஒரு ஸ்டேஜ். அப்போ யூ ஷுட் ஆட் இது கல்கண்டு அண்ட் வெல்லம். அந்த சூட்லயே அது ரெண்டும் இறங்கும். ஆமா இந்த பருப்பவே இது ஒரு இதா இருக்கு பாரு, கட்டியா இருக்கு. ஆமா, அடுப்பு பாரு ரொம்ப ஜாஸ்தி வைக்கவே இல்லை. இது இன்ஃபேக்ட் நிறைய பிரசாதங்கள் நம்ம திருப்பதி மாதிரியே ஸ்ரீரங்கத்துலேயும் நிறைய பண்ணுறாங்க. அது அந்த பிரசாத ஸ்டாலில் போய் பார்த்தா
you feel like taking the whole lot of correct. But prasadam stall ன்றது வேற, அங்க கோவில் மடப்பள்ளியில. பட் இது வந்து இப்ப சடனா இப்போ உன்னோட நட்சத்திரம் நீ அங்க திடீர்னு போற, உன்னோட நட்சத்திரம் வருது ஆர் உங்க வெட்டிங் ஆனிவர்சரி ஏதாவது போய் பண்ணுனா கோயில் திறந்திருந்தாக்கா உடனே பண்ணிடுவாரு. இது அந்த மாதிரி ஒரு பிரசாதம் வேற. உடனே பண்றது பிரசாதம் அது. ரவ உப்புமா மாதிரி. ரவ உப்புமா மாதிரி. அந்த நான் தான் கணபதி என் தம்பிலாம் சொல்லுவான், நிலை வித்வான்கள்னு சொல்லுவான். ஆல் இண்டியா ரேடியோல அவ வந்து எனி டைம் தே ஆர் கரெக்ட் கரெக்ட். இது பாரு இப்போ எப்படி ஒட்டாம வந்திருக்கு பத்தியா? ஆமா. சரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல யூ ஆட் த இதுவா தொட்டாக்க அந்த இது இப்படியே ஒட்டாம வரும். இப்போ யூ ஆட் தி கல்கண்டு பாரு. சவாஷ். பொடிச்சு வச்சிருக்காரு. பொடிச்சு வச்சிருக்கேன். வெல்லமும் அப்படிதான் கொஞ்சம் தூள் வெல்லமா வச்சிருக்கேன். பழைய வெல்லம் நல்ல வெல்லம். இதெல்லாம் இந்த இதுவே கிடையாது, கல்லெல்லாம் அவ்வளவா இருக்காது. இருந்தாலும் சுவாமி பிரசாதம் சாப்பிட்டா பரவாயில்ல. தட்ஸ் வாட் ஐ திங்க். இப்போ இது நல்லா கலரிலே இருக்கணும், அது அப்படியே இலகி அப்ப நல்லா இருக்கும். ரொம்ப கூழானாலும் இது நல்லா இருக்காது. அந்த ஒரு அந்த ரவையும் தெரியணும், ஆனா சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் நெய் ஆட் பண்ணுவியா? நெய் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உருகினப்புறம் கொஞ்சம் இருக்கிறேன், இல்லாட்டா உட்காந்துன்றோம். ஆமாம், லைக் நம்ம பாதாம் கீர் சொல்கிறோமே அது மாதிரி உட்காந்துன்றோம். இஸ் த ரைட் வேர்ட் ஆக்சுவலி. சரி 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 சரி. அப்போ இது கொஞ்சம் இலகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. பா என்ன கன்சிஸ்டன்சி, கலர் பாரு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ பாரு, இப்போ கொஞ்சம் சொல்லு. இல்லம்மா, இல்லாட்டா பொய்னு உட்காந்துன்றோம். ஸோ இது நீ எடுத்துள்ள ஒரு ரவைக்கு அரை கப்பு நெய் சொல்லலாமா? அரை கப்பு தாராளமாக சொல்லலாம், எல்லாமே அரை சொல்லலாம். அந்த ஒரு கப்பு இதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு சக்கரை, ஒரு கல்கண்டு, ஒரு வெல்லம், அரை நெய். அரைக்கு கொஞ்சம் மேலேயே சொல்லலாம். எனக்கு வச்சுக்கலாம். ஆமா, உடனே வச்சுக்கலாம். உமாச்சிக்கு பண்றோம்ல நம்ம, நல்லா ஆசையா பண்றப்போ எவ்வளோ நல்லா கொடுக்கலாம். சுவாமி நம்ம எல்லாம் கொடுத்துருக்கிறப்போ எல்லாம் கொடுத்துடணும். அந்த கோவில்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் கூட போராது. அவ்வளவு சன்னதி நான் பாத்திருக்கேன். ஃபுல்லா ஒரு சன்னதி விடாம பாத்திருக்கேன். அதுதான், அதெல்லாம் யூ ஆர் ஆல் பிளெஸ்ட் டு see. இப்போ எனக்கெல்லாம் ஆசை இருக்கு, இன்னும் சொல்வா ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, மாடு மேய்க்கு. தாசில் பண்ணனாக்கா என்ன அர்த்தம்னா பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சு நிறைய இது மாடு ஆடு அது மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கு. தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, மாடு மேய்க்கு. அந்த மாதிரி அது டிராவல் எல்லாம் இப்போ எல்லாம் when you are young you should finish it, never after that. இப்போ முதல்ல நம்ம டிராவல் போனோம்னா முதல்ல மருந்து எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் தான் எல்லாம் வருது. पर आयत राकेश இது ஃபேண்டாஸ்டிக். அந்த நெய் கொஞ்சம் இருக்கே வெயிட் சுடுதே. ஆமா, இது பாக்க எனக்கு மச்சிக்கு நெய்வேத்தியம் கொஞ்சம் படிச்சுக்கலாம். அடுத்தது அப்புறம் அவ்வளோதான். மச்சிக்கு ஏலக்காய் பொடி போட்டேனே. போடலையே? போட்டியா? ஏலக்காய் அண்ட் இது பச்சைக்கல் போடுறோம். ஓகே, அணைச்சிட்டேன். இந்த ஷூட்லயே கொஞ்சம் இறுகிடும். நைஸ். கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெல்வெட் மாதிரி இருக்குமா? அடியில பாரு, ஒரு துளி கூட பிடிக்கல பாரு. தண்ணி மாத்திரம் கொஞ்சம் பார்த்து ஊத்திக்கலாம், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இலையிடுறது அது, அதனால. ஓகே, நான் ரெடி சேஸ் பண்றதுக்கு. இது சுவாமிக்கு வெயி முதல்ல குடுங்க. கொஞ்சம் ஒரே ஒரு துளசி வைக்கிறேன். மச்சி காப்பாத். ரெடி 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 ரெடி. நெய் போடாத, அது போதும். ஒரு துளி போட்டுக்கோ. சுவாமி நம்ம மாத்து கிருஷ்ணர் இல்லை, எப்போதும் சொல்லுவேன் இல்லையா நான். அது இப்போ அடுத்த வாரம் வந்து இது வருது, என்ன வரலட்சுமி நோம்பு, அப்புறம் ஆவணி ஆகட்டும், கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வருது. இனிமே அதுக்கு ஸ்டார்டிங், அதெல்லாம் ஸ்டார்டிங் தான் அதுக்கு. இன்னைக்கு தாட் மச்சி வேண்டிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். மச்சிக்கா பாத். நல்லா இருக்கா? அதாவது இது வந்து நல்ல அந்த நம்ம பண்ற அந்த பால் ஸ்வீட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், எக்ஸப்ட் இது நல்ல அந்த வெல்லத்தோட வாசனை. கல்கண்டுக்கு வந்து தனியா வந்து ஒரு வாசனை, அது ஸ்வீட்னஸும் உண்டு. நம்ம கல்கண்டு சாதம் பண்ற மாதிரி இப்ப சர்க்கரை போடலாங்கிறது கிடையாது. there is I know the sharp sweetness is there. அதாவது அந்த பெருசு பெருசா இருக்கிற கல்கண்டு வந்து இந்த சூடுல இலகி அந்த ரவையோட குக் பண்றதுக்கு ஒரு தனி வாசனை இருக்கு.
Definitely. Right? So this is just fantastic. So go ahead, try this Srirangam Jeera. This is the start for all the coming festivals. Ama. Right from Varalakshmi Puja, Amani Autumn, Krishna Jayanti. We may be bringing, Urkala, but this is just a starting. Yes. Once you wait it. So go ahead, try this recipe. We will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.